ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கிஷோர். 5 ரூபாய்க்கு பிரியாணின்னு சொன்னதுமே எந்த கடைக்கு தாங்க வந்திருக்கோம். நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நானும் சாப்பிட்டு பார்த்தேன்ல, டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா தாங்க இருக்கும். பீஸ் வந்து 3 பீஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பிரியாணி வந்து 5 ரூபா. அதுக்கப்புறம் இந்த எது ஒன்று 3 ரூபா. ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கிஷோர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. 5 ரூபாய்க்கு பிரியாணின்னு சொன்னதுமே எந்த கடைக்கு தாங்க வந்திருக்கோம். எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள், நிறைய கூட்டங்க. கையேந்தி பவன் தான். ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்ருக்கேன். ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. குஸ்கா வந்து 50 ரூபா, அதுக்கப்புறம் பிரியாணி வந்து 80 ரூபா அப்படி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து 5 ரூபாய்க்கு போகிறாங்கன்னா எதுக்குன்னு கேட்டபோது, இதை வந்து ஏதாச்சும் ஒரு டைம் எங்களுக்காக தோணுச்சுன்னா அப்போ நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. பாருங்கள் கூட்டம் வந்து எவ்வளோ இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு. இது எப்போவாச்சும் ஒரு நாள் மட்டும்தான் அந்த மாதிரி 5 ரூபாய்க்கு அப்படி போடுவாங்களாங்க. மீதி டைமில் வந்து 80 அந்த மாதிரி தான் இருக்குமா, 80 50 அந்த மாதிரி தான் இருக்குமா. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டைமில் தான் அவங்களுக்காக தோணும் போது இந்த மாதிரி 5 ரூபாய்க்கெல்லாம் கூட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு கேட்டபோது வந்து. சிக்கன் பக்கோடா, அதுக்கப்புறம் பிரியாணி, எக்கு, இது எல்லாமே இருக்குங்க. பிரியாணி எக்கு வந்து 8 ரூபாயாங்க. மீதி எவ்வளோ கூட்டம் இருக்கும். பிரியாணி எல்லாம் நிறையவே போட்டு தராங்க. ரூபாய்க்குன்னு சொன்னதுமே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே எவ்வளோ ரேட்டு இருந்தாலும் வந்துடுவாங்க. இங்கே எவ்வளோ கூட்டம் இருக்கும் எப்போவுமே. இதுக்கு முன்னாடி கூட வந்து நான் சாப்பிட்ருக்கேன். அப்போயும் இதுக்கு மேலே இருந்துச்சு கூட்டம் வந்து. இங்கே வந்து நல்லா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நானும் சாப்பிட்டு பார்த்தேன்ல, டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா தாங்க இருக்கும். அஞ்சு ரூபாய்க்குன்னு சொன்னதுமே நம்மளோட அந்த விவேக் சாரோட அந்த காமெடி தாங்க ஞாபகம் வருது. அந்த காக்கா பிரியாணின்னு ஒரு காமெடி ஒன்று பண்ணிருப்பார். அந்த காமெடி தாங்க ஞாபகம் வருது. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை, இது வந்து சிக்கன் பிரியாணி தான். சாப்பிட்டு பார்த்துருவோம் வாங்க. அடிக்கிற வெயிலில் பேர் பயங்கரமாக ஊற்றிட்டு இருக்குங்க. நான் வந்து என்னென்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கன் பிரியாணியும் அதுக்கப்புறம் ஒரு எக்கும், அதுக்கப்புறம் சிக்கன் பக்கோடா கொஞ்சம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். லாஸ்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கம்மியாக தான் 3 ரூபா வந்து பிரியாணி, 3 ரூபா வந்து எக்கு அப்படின்னு, அப்புறம் சிக்கன் பக்கோடா வந்து 1 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். பிரியாணி வந்து ஒரு பீஸ் வச்சு 2 பீஸ் வச்சுருக்காங்க. 2 பீஸ் வச்சு அதுக்கப்புறம் பிரியாணி நெல் வந்து பயங்கரமாக வாயோட பிரியாணி தான் செம்மையாக தான் இருக்கும். சிக்கன் கூட வந்து செம்மையாக இருக்கும். ஓகே, என்ன பண்ணுறதுங்க, பிரியாணிக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறதா தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்சல் அப்படி இப்படின்னு வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் முடிஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு தராங்க பிளேட்டில் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதுக்காக வெயிட் பண்ணி தானே ஆகணும். வேறு வழி இல்லைங்க. बिरयानी ये ना भी सादा यहाँ पे வந்துருச்சுங்க பாருங்கள்.
லெக் பீஸ் ஒன்று வச்சு முட்டை வச்சு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இன்னொரு பீஸ் ஒரு 2-3 பீஸ் வச்சு நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம லெக் பீஸு அதுக்கப்புறம் நார்மல் பீஸஸ் ஒரு 2-3 வச்சு நம்மளுக்காக எக்கும் கூட வச்சு பிரியாணி போட்டு செம்மையாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ எதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா சொல்லியிருக்கேன். அது வந்ததுமே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சாப்பிட்றதுக்காக. கூட வந்தாச்சுங்க. இனி சாப்பிட ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. செம்மையாக இருக்குங்க. பார்க்கும்போதே எச்சில் ஊறிட்டு இருக்கு. நான் லாஸ்ட் டைம் வந்து சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இவ்வளோ கம்மியாக இன்றைக்கி சரி நார்மலாக அப்படியே ரொம்ப நாளாக ஆகிடுச்சு வீடியோஸ் போட்டு சரி அப்லோட் பண்ணுவோம் ஏதாச்சும் ஒரு வீடியோ போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூக்காக வந்திருந்தேன். இங்கே வந்து 5 ரூபான்னு சொல்கிறதுக்குள்ள சரி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிவ்யூ பண்ணிட்டேங்க. சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குது. டேஸ்ட்டு வந்து எப்பவுமே குறையாக சொல்ல முடியாதுங்க, அந்தளவுக்கு நல்லா தான் இருக்கும். சரி ஒவ்வொரு நாள் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக கூட மாறலாம்ல, அதுக்காக இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வச்சுருக்காங்க பீஸ் வந்து 3 பீஸ் வச்சுருக்காங்க. எக்கு ஒன்று வச்சுருக்காங்க. சிக்கன் பக்கோடா எல்லாமே சேர்த்து சிக்கன் பக்கோடா வந்து 30 ரூபா. அதுக்கப்புறம் இந்த பிரியாணி வந்து 5 ரூபா. அதுக்கப்புறம் இந்த எக்கு ஒன்று 3 ரூபா. பிரியாணி டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது. பீசஸும் நல்லா வெந்திருக்கு, செம்மையாக இருக்குது. இந்த பிரியாணியில் கொஞ்சம் அப்படியே அந்த லைட்டாக பீசஸ் இருக்குது. சிக்கன் பக்கோடா கொஞ்சம் ஆஹா பிரமாதங்க, வேறு லெவலில் இருக்குது. லெவலில் இருக்குது. வேறு வந்துட்டே இருக்கு. நம்ம வந்த நேரம் 5 ரூபாய்க்கு போட்டோம். எப்போவாச்சும் ஒரு தடவை தான் இந்த மாதிரி போடுவோம். மீதி நேரத்தில் நார்மல் ரேட் தான். ரேட்டு வந்து எப்பவுமே குறையாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி
ఒళ్ళగా సాப்பிட்டு ఇష్టం కాదు నీకే మంచి చేస్తుంది నేను తగ్గింది కూడా కాదు లేట్ అవుతుందంటే பயங்கரமாக வந்துருக்கு ரைட்டாக பண்ணும்போது அது நல்லா வந்துருக்கு ஈஸியாக வந்துருக்கு கடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சிக்கன் பவுடர் பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்து அந்த பிரியாணி சாப்பிடும்போது வேறு லெவலில் தெருவில் குளிச்சுட்டு பார்த்தோம் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு லாஸ்ட்டு ஒரே ஒரு இதுதான் மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஓகே நான் கிளம்புவோம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க வயிறும் ஃபுல்லாகிடுச்சு ரூபாய்க்கு இவ்வளோ கொடுப்பாங்கன்னு நான் எதிரே பார்க்கலைங்க டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருந்துச்சு குறைய சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு வயிறும் ஃபுல்லாகிடுச்சுங்க நிறையவே போட்டு வந்துருங்க அதே மாதிரி தான் நெக் பீஸும் நல்லா இருந்துச்சு இது வந்து எப்போவாச்சும் தான் ஒரு டைம் இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து ஏதோ சொல்ல மாட்டுறாங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டபோது அது சொல்லலை சரி நம்மளும் அதிகமாக கேட்கல சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி போடுவோம் மீதி டைம்லலாம் நார்மல் ரேட்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் போகலாம் பாய் ஓகே தலைவா பாய்